வாரம் ஃபுல்லாக வேலைக்கு போயிட்டு சண்டே அதுமா லீவ் கிடைக்கும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. சண்டேவும் ஒர்க் வச்சுட்டாங்க. ஏதோ வாரம் ஃபுல்லாக வேலை பார்க்குறது என்னமோ அவங்க என்னமோ ஜாலியாக தான் சண்டே கூட வேலைக்கு போகிறாங்க. நமக்கு தான் கஷ்டமாக இருக்குது. ஒன் டே கூட லீவ் கிடைக்கலையே அப்படின்ட்டு. ஒன் டேலையும் அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் வெளியே கூப்பிட்டு போவாங்க. அதுவும் நமக்காக ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த காய்கறி, அந்த 1 ஹவர் இந்த சண்டே ஒர்க் போனால் அதுவும் கிடைக்காது. நான் வந்துட்டு இந்த 6 மணிக்கு மேலே 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் அந்த வேலையை செய்ய மாட்டேன். வீட்டை விட்டு வெளியே போகவே பிடிக்காது அந்த டைமில். இந்த காலையில் 6 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு வீட்டுக்குள்ளே அடையிற மாதிரி நான் வந்துட்டு மார்னிங் எவ்வளோ வேணாலும் வெளியே சுற்றலாம். ஆனால் அந்த ஈவினிங் வந்துட்டு நைட் ஆச்சு அப்படின்னா வெளியே போகவே பிடிக்காது. இந்த மெஹந்தி போகிறதெல்லாம் அவ்வளோ கஷ்டம் அந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருந்தேன். இதுலேயும் சில பல நுணுக்கங்கள் தெரிஞ்சிட்டா போதும், நம்மளும் ஈஸியாக மெஹந்தி போடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ப்ராப்பராக மெஹந்தி வந்துட்டு போட கற்றுக்கணும். இந்த க்ரீன் கலர் கோன் வரதுக்கு முன்னாடியெல்லாம் எங்கள் ஊரில் இந்த மருதாணி தான் அரைச்சி கையில் வச்சுட்ருப்பாங்க. அப்போல்லாம் ரேரு, எங்கே தான் மருதாணி கிடைக்கும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து தோட்டமாக காடாக சுற்றி கிடப்போம். அப்போது அது கிடைக்காது. தோட்டத்துக்காரவங்க பார்த்தாங்கன்னா கம்பு எடுத்துகிட்டு விரட்டுவாங்க. அது ஏன்னா இப்போ தான் புரியுது. மருதாணி தலை பிடுங்கிறதுக்காகலாம் அவங்க விரட்டலை. தோட்டத்தில் இந்த காடு சைடெல்லாம் இந்த வேலி, கிணறு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பள்ளம்லாம் நிறைய வெட்டி வச்சுருப்பாங்க. இந்த குளத்துல போய் சேரும் பார்த்திங்களா, அந்த ஓடை தண்ணியெல்லாம் போகிறதுக்கு ஓடையெல்லாம் வெட்டி வச்சுருப்பாங்க. இந்த கிணறுக்கு தண்ணி எடுத்து விடுற மோட்டர் பெட்டியும் இருக்கும். தெரியாமல் அங்கே போயிடுவோங்கிறதுக்காக மட்டும்தான் அவங்க வந்து அப்படி விரட்டியிருக்கிறாங்க. அவங்களுக்கும் நாங்களும் சின்ன பிள்ளை இல்லையா, அவங்களுக்கும் கொஞ்சம் பயம் இருக்கும் இல்லையா, அவங்களும் நல்லதுக்காக தான் பண்ணியிருக்கிறாங்க அந்த விஷயத்தை. அப்படி விரட்டிட்டு நாளைக்கு ஊருக்குள்ளே வந்து எங்கள் அப்பா அம்மாட்டையும் அதை சொல்லி வச்சுருவாங்க. அப்போல்லாம் அவங்களை பார்க்கும்போது ஒரு எதிரியை பார்க்குற மாதிரி பார்த்துட்ருப்போம். அதுக்கப்புறம் பெருசாகும்போது நாங்களும் புரிஞ்சுக்கிட்டோம், அவங்களும் எங்ககிட்ட வந்து ஜாலியாக பேசுவாங்க. ஆனால் இப்போல்லாம் எல்லா வீட்லேயுமே மருதாணி செடி வச்சு மருதாணி வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் சைல்டுஹுட் மெமரிஸ், செம்மையாக இருக்கும். இப்போ நினச்சாலும் அவ்வளோ அழகாக இருக்கும். அப்போல்லாம் இந்த மொபைல் கிடையாது, இல்லாட்டி அதுவும் ஒரு மெமரிஸாக கேப்சர் பண்ணி வச்சுருக்கோம். இப்போல்லாம் அது தோணும், மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த ஃபோன் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நம்ம ஒரு கிளிப்பாக எடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னா எவ்வளோ ஃபன்னாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் இப்போல்லாம் மெஹந்தி வந்து ஈஸியாகவே கிடைக்கிது. அதுக்கப்புறம் வந்துட்டு கடையிலையும் 10 ரூபா கொடுத்தா கோன் கொடுக்குறாங்க. கோன் விட வந்துட்டு மருதாணி வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். அதை அரைச்சி வந்துட்டு நம்மளே அரைச்சி மிக்சியில், இல்லாட்டி இன்னொன்று நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சோம் அப்படின்னா வீட்டில் அத்தனை திட்டுவானுங்க. ஏதோ அது விசச்செடி மாதிரி அரைச்சிட்டு நாளைக்கு அதில் தான் குழம்புக்கு அரைச்சி ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கழுவி ஊற்றுவானுங்க. சரி உரல்ல அப்படி இல்லாட்டி ஆட்டாங்கல்ல போய் அரைக்கலாம் அப்படின்ட்டு, இல்லை அம்மிக்கல்லையாவது அரைக்கலாம் அப்படின்ட்டு போய் அதில் போட்டாலும் திட்டுவாங்க. ஏன்னா நாங்கள் 1க்கு 2 தானே கழுவி வச்சுட்டு போவோம். அந்த மருதாணி பிடுங்கிட்டு வரது கூட கஷ்டப்பட்டு எப்படியாவது தோட்டங்காட்டில் வந்துட்டு அவங்களே கூட சமாளிச்சுட்டு பிடுங்கிட்டு வந்துடுவோம். இதை அரைச்சி நைட்டு வைக்கிறதுக்குள்ளே படுபட்டுருவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கல் தனியாக ஒரு கல் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் போய் ரோட்டில் இல்லாட்டி பொதுவாக ஒரு கல் வச்சுருப்பாங்க, அதில் போய் தான் அரைக்கணும். ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துட்டு ஜாலியாக உட்காந்து அதை அரைச்சி நைட்டு வந்துட்டு உன் கை செவந்திருக்கா என் கை செவந்திருக்கான்னு அடுத்த நாள் காலையில் வந்துட்டு பார்த்துட்டு. ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னா வந்துட்டு சித்தப்பா பிள்ளைங்க, பெரியப்பா பிள்ளைங்க, மாமா பிள்ளைங்க, அந்த மாதிரி தான் நாங்கள் சுற்றி இருப்போம். ஒருத்திக்கு வந்துட்டு கை வந்துட்டு நல்லா செவந்திருக்கும், ஒருத்திக்கு வந்துட்டு கம்மியாக செவந்திருக்கும். அது செவந்துருச்சு அப்படின்னா அதுக்கு வருங்க அழுக. அது எப்படி உனக்கு மட்டும் நல்லா செவந்திருக்கு, அப்போ எனக்கு வந்து நீ கம்மியாக அரைச்சி கொடுத்துட்ட அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு சண்டை போட்டுருவோம். ஆனால் இருந்தாலும் ஒரு 10 நிமிஷத்துலேயே மறுபடியும் போய் சேர்ந்து விளையாடிட்டு இருப்போம். இது எல்லா சின்ன பிள்ளையும் இந்த கிராமத்தில் வளர்ந்த எல்லாருமே இப்படி தான் இருந்திருப்பாங்க. இப்போ இந்த மெஹந்தி வரங்காட்டி ஆளுக்கு ஒரு கோனை வாங்கிட்டு அவங்க வீட்லேயே வச்சுட்டு மெஹந்தி வந்து நல்லா போட தெரிஞ்சவங்ககிட்ட கொடுத்து நல்லா போட்டுக்குவாங்க. அதுக்கப்புறம் அரைச்சி முடித்து எல்லாம் வச்சதுக்கப்புறம் நைட்டு வரும் பாருங்க வீட்டில் எங்கள் அம்மா வந்துட்டு அங்கிட்டு திரும்பி கையை இங்கிட்டு கொண்டு வந்து பாய் போர்வையிலலாம் ஆக்கிட்டு இருந்தேன்னா உன்னை அவ்வளோதே காலையில் எழுந்திரிச்சு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதுக்காகவே கையை வந்துட்டு ஆட்டாமல் செய்யாமல் ஒரே இடத்துல வச்சுருப்பாங்க. ஆனால் இருந்தாலுமே நம்ம சின்ன பிள்ளை இல்லைங்களா, தூக்கத்தில் எப்படி போடுவோன்னு தெரியாது. கடைசியில் நம்ம அப்பா மூஞ்சி, அம்மா மூஞ்சி, அண்ணன் எல்லார் மூஞ்சிலையுமே அந்த மாதிரி தான். இந்த பாய் போர்வை அலசும் போது நம்மளை திட்டிக்கிட்டே துவைப்பாங்க. இப்போல்லாம் கோன் வந்துட்டு காலையில் வச்சாலே சூப்பராக செவந்து வருது. ஆனால் இந்த மருதாணி வந்து நாங்களாம் நைட்டு ஃபுல்லாக வச்சா தான் நல்லா செவக்கும் அப்படின்ட்டு நைட்டு ஃபுல்லாக வச்சுட்டு காலையில் எந்திரிச்சிட்டு கையை கூட கழுவ மாட்டோம். அதெல்லாம் எல்லாம் காஞ்சி ஒட்டி போய் கிடக்கும். அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு இன்னும் நல்லா செவக்கணுங்கிறதுக்காக தேங்காய் எண்ணெய்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கை வாஷ் பண்ணுவோம். ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது. 1 மணி நேரம் 2 மணி நேரம் வச்சாலே நல்லா செவந்துடுது. உடனே நாங்கள் போய் கழுவிடுவோம். சின்ன பிள்ளையில் எப்படியெல்லாம் இருந்திருக்கோம் பார்த்தீங்களா. இப்போல்லாம் ஒரு சின்ன செடி ஒரு 4-5 செடி ஒட்டுக்கா இருக்குது அப்படின்னா அந்த இடத்துக்கு போகவே பயமாக இருக்குது. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அதெல்லாம் எங்கள் அம்மா வந்துட்டு எங்கேயோ போயிட்டு என்னமோ பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தால் சரி, வீட்டில் சோறாக்கி வச்சுருக்கேன், வந்து சட்டியை காலி பண்ணி கொடுத்தா போதும், நான் கழுவி வச்சுருவேன். அந்த மாதிரி தான் இருந்தேன். மேக்ஸிமம் அந்த காட்டு வேலைக்கு தான் போவாங்க. போகும்போது எங்களையும் சேர்த்து கூப்பிட்டு போயிடுவாங்க. இந்த கடலக்காலாம் பிடுங்கும்போது ஒரு வேப்ப மரத்துக்கடியில் போய் உட்கார வச்சுருவாங்க. பீட்ரூட் அறிய போகும்போது அப்பையும் வந்துட்டு ஒரு நிழலாக பார்த்து எங்களை உட்கார வச்சுட்டு எங்களை சாப்பாடெல்லாம் தூக்குவாளியில் போட்டு போய் உட்கார வச்சுட்டு தின்னுட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. பாட்டி அவங்கெல்லாம் மார்க்கெட் போயிட்டு இருந்தாங்க. அப்போது மார்க்கெட்டில் வந்து வியாபாரம் பார்த்துட்டு கொஞ்சம் காய்கறி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. அங்கே கிளவி வருதுன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுவோம். மாங்காய், கொய்யாப்பழம் இதெல்லாம் வந்து கொண்டு வருவாங்க.
எங்கள் அம்மா அவங்க தோட்டங்காடு சைடு கூப்பிட்டு போனாலுமே அங்கேயும் ஏதாவது பல வகை வந்து இந்த கொய்யாப்பழம் மாம்பழம் அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த தோட்டத்துக்காரவங்களே பறித்து எங்கள் கையில் கொடுப்பாங்க. நிஜமாவே அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ரொம்ப மொக்க போகிறேன்ல, கத்தியே இல்லாமல் இருக்கிறேன்ல. சரி, நெக்ஸ்ட் ஒரு விலாகில் பார்க்கலாம். பாய்.